ஸ்ரீதேவியை ரொம்ப நாள் கழிச்சு ஆன் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்க இங்கிலீஷ் சக்சஸுக்கு அப்புறமா இப்போ ஒரு த்ரில்லர் பிலிமோட களத்துல குதிக்கிறாங்க. விமன் சென்ட்ரிக்கான சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கிற நேரத்துல நல்ல ஒரு பிளாட் உள்ள படமா மாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் சொல்லுது. ஒரு அழகான குடும்பம், ஒரு டீனேஜர், ஒரு குட்டி குழந்தைன்னு சொல்லிட்டு 2 வாரிசுங்க. அதுல டீனேஜருக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல டீனேஜர்னால ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம்ன்றது தெரியுது. ஏன்னா ஒரு சீன்ல பொண்ணு வந்து பப்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, இன்னொரு சீன்ல வந்து கண்ணாடி பார்த்துட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு ப்ராப்ளத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக அவங்க அம்மா களத்துல இறங்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு இவங்களோட தத்து பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ட்ரெய்லரோட கடைசியில் வந்து அந்த பொண்ணே சொல்லுது, நான் உங்க பொண்ணு இல்லை அப்படின்றத வெளில சொல்லிட்டீங்களா மேம் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி டைட்டில் கார்ட்லேயே வந்து மாம் அப்படின்றதுல மொத்தம் கலர் மாற்றிருக்காங்க. ஸோ அதை தூக்கிட்டு ஏவை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா மேமும் வந்துடும். சுற்றி கதை ஸ்ரீதேவி பற்றி தான் நகருதுங்க. ஆனால் இந்த ட்ரெய்லரில் கவனிக்க வச்ச விஷயம் 2ன்னு சொல்லலாம். ஒன்று, முதல்ல வந்து இசை புயல், அவரோட பிஜிஎம். முக்கியமா ஸ்ரீதேவி வந்து அந்த ரெட் கலர் டிரேப்ஸ்லாம் இருக்கிற இடத்துல நடந்து வரும்போது பிஜிஎம் வந்து உச்சத்துல வச்சிருக்காரு. 2வது, முக்கியமான ஒரு ரோல்ல வர நவாசுதீன் சித்திக் டிகே அப்படின்னு சொல்லிட்டு வராரு. என்ன விதமான உதவி வந்து அவர் ஸ்ரீதேவிக்கு சேராருன்னு தெரியல. ஆனா வெரைட்டியான ஒரு கெட்டப்ல இருக்காரு. வாய்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் மாடுலேட் பண்ணி பேசியிருக்காரு. அவரோட கேரக்டர் பத்தி ரொம்பவும் ரிவீல் பண்ணாம வச்சிருக்காங்க. ஆனா இருக்கார் அப்படின்றது மட்டும் சொல்லிட்டு சிம்பிளா வச்சுக்கிட்டாங்க ட்ரெய்லர்ல. அடுத்தது அக்ஷய் கண்ணா. வில்லன் மாதிரி காமிச்சாலும் அவரும் ஸ்ரீதேவிக்கு உதவி செய்யற மாதிரி தாங்க தெரியுது. போலீஸா வராது போல. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டீ கிளாஸ் இருக்கிற ஒரு டேபிள் மேல சிஸ்டம் மானிட்டரை வந்து உத்து குறுகுறுன்னு பாக்குற பாருங்க. அந்த சீனை பாக்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சோ கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல குழந்தை இருக்க அதை காப்பாத்த துடிக்கிற ஒரு அம்மாவோட கதையா மாம் இருக்கலாம். இசை புயல் மியூசிக், ஸ்ரீதேவியோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், நவாசுதீன் சித்திகோட கேரக்டர், அக்ஷய் கண்ணா எல்லாமே பிளஸ்ஸா இருக்கு. ஆனா ட்ரெய்லர் வச்சு மட்டுமே முடிவு பண்ண முடியாது இல்லையா? படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இங்கிலீஷ் மாதிரி இந்த ஒரு கதையும் நல்ல கதையா சூஸ் பண்ணிருப்பாங்க ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம்.